திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையன் ஒரு நபர் இருந்தார். ஆள் பயங்கரமான வாட்ட சாட்டமான உருவம் உள்ள ஒரு ஆள். அந்த தெருவழியா அவர் இருக்கிற இடத்துல யாருமே போக முடியாது. போய் ரோட்டில் நின்றுட்டு அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி வழி மறித்து அவங்க கொண்டு வர்ற பொருளை அவருக்கு ஷேர் கொடுத்துடணும், அவங்க கொண்டு வருகிற பணத்தில் ஷேர் அவருக்கு கொடுத்துடணும். இப்படியே மனுஷங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாரு. யாருமே அவரை அடக்க முடியல. பல மனிதர்கள் இவர் மூலமாக பாதிக்கப்பட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் நினச்சி இவனை எப்படி இவரை அடக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாராலையுமே அடக்க முடியல. கடைசியில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாங்க. இந்த வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து, ஒன்றும் இல்லைப்பா, நீ இன்னும் காலையில் தக்காளி கொண்டு போகும்போது கண்டிப்பாக தக்காளி கேட்பான், கொடுத்துரு. கொடுத்து முடித்த உடனே அவர்கிட்ட, ஆனால் என்னண்ணே இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு நீ சொல்லியிருப்பார். அப்படியே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி, ஒருத்தர்கிட்ட ஏன் நீ டல்லாக இருக்க, இன்னொருத்தர்கிட்ட ஐயோ என்னண்ணே முகம் ரொம்ப வாடலாக இருக்குது, என்னென்ன உடம்பு கொஞ்சம் ஒத்தனமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒருத்தர் தக்காளியை கொண்டு கொடுத்தவர் சொல்கிறாரு, என்னண்ணே கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு. நான் அவனை அப்படியெல்லாம் கிடையாது, போ. இப்படியே 10 பேர் சொன்ன உடனே மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு ஷேக் ஆயிடுச்சு. வீட்டில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தா அவருடைய முகமும் உடம்பும் வாடுன மாதிரியே தெரிஞ்சிச்சாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த தெருவில் போய் நிற்கும் போது கண்டினியூவாக ஒரு வாரம் அவரை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்படி ஆயிட்டீங்க. கடைசியில் அந்த மனுஷனுடைய உடம்புல இருக்கிற பலன் குன்றி போய் ஒல்லி ஆகி மதிக்க கூட முடியாத நபரா தன்னுடைய பலனெல்லாம் போய் தைரியம் எல்லாம் போய் சோர்ந்து போன ஒரு மனுஷனா ஆயிட்டார். அதோட அந்த வழிப்பறி முடிஞ்சாமா அவங்களுக்கு. இந்த மனுஷனை எதுதான் அவனை அப்படி ஆக்கிடுச்சு? மனுஷனுடைய வார்த்தையை உனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும், உங்கள் தொழில், உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாய் சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த மனுஷனை மாதிரி தான் ஆயிடுவீங்க. வேண்டாம். நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரால முடியாது எதுவும் இல்லை. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஓ நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக
துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. என்னோடு சேர்ந்து ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே, உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். திரும்ப திரும்ப உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே பலம். ஒரே ஒரு வார்த்தை, தேவரீர் நீர் பேசுகிற வார்த்தையினால் ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான், ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான். இந்த ஒரு வார்த்தை, மரித்து நாரி போன சரீரம், 4 நாளாச்சே நாருமே அப்படின்ற சரீரத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கப்பா, ஆனா அது உயிரோட வந்துச்சுல்ல. இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில், இந்த லைவ்ல என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாரி போச்சு இந்த வாழ்க்கை, இனி அவ்வளவுதான், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ற நிறைய பேரை தலைக்க பண்றதற்கு, முளைக்க பண்றதற்கு உங்க ஒரே ஒரு வார்த்தை போதும்பா. அந்த வார்த்தை எங்களை பார்த்து இப்ப பேசுங்கப்பா, பேசுங்க பேசுங்க பேசுங்க. பெரிய புயல், ஐயரே நாங்க மடிஞ்சு போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்து எல்லாரையும் மூழ்கடிக்க போகுதுன்னு சீடர்கள் பயந்துட்டு இருக்கும் போது நீர் எழுப்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி இறையாதேன்னு சொன்னீங்களே, உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருச்சு இல்ல. இப்போ என் பிள்ளைக்கு விரோதமாய் அடிக்கப்படுகிற புயல், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடிக்கப்படுகிற அந்த காற்று அமைதியாகிறதற்கு உங்க வார்த்தை வெளிப்படட்டும். ரித்தலாரா சந்தனமோரோ கதலேரவோ, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே பலன், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே ரத்தலரவோ சந்தனமோரஹதலரவோ ஜேதர. பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. இந்த முதல் நாள் யுத்த ஜெபத்தை, முழங்கால் யுத்த ஜெபத்தை ஆசீர்வதிச்சதற்காக நன்றி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பயத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், என் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறேன். டாடி என் ஜனங்களை நோக்கி பாருப்பா, எங்களுக்கு தெரியும்ப்பா அவங்க எடுக்கிற எந்த முயற்சியில வெற்றி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. ஜெயம் உங்க கையில தான் இருக்குது, மெடிசன்ல இல்லப்பா, வேற எதுலையுமே இல்லப்பா, உங்க கையில தான்ப்பா இருக்குது. இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் போது நீர் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா, வேற எதுலையுமே இல்லை. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடுற வார்த்தையில தான் இருக்கு. இறங்கும், என் தேசத்திற்காக இறங்கும், எங்கள் ஜனங்களுக்காக இறங்கும். இறங்கும் அப்பா, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. எங்க தேசத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எங்க ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கள் தேசத்தை விட்டு போயிரும், இந்த வியாதி எங்களை விட்டு போயிருப்பா, இந்த பயம் எங்களை விட்டு போயிருப்பா. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும். ஒவ்வொரு வீடுகளிலையும் சமாதானம் வரட்டும், ஒவ்வொரு வீடுகளிலையும் சந்தோஷம் நிறைவாய் வரட்டும். தொடர்ந்து இந்த 3 நாட்களும் உங்க மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. கரங்களில் தாழ்த்துறோம்,
இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.